தமிழரசன் அவர்கள் புத்தகம் போட்டுக்கார். தயவுசெய்து படி. பெரியார் படிக்கலாம் பரவாயில்லப்பா, தமிழரசனை படி. புலர் கலிய பெருமாளை படி. பெருஞ்சத்தனார் இருக்கிறார், தமிழ் தேசியத்துக்காக உழைத்து அதை எழுதி குவித்த பெருமகனார், அவருடைய எழுத்துக்களை படி. எல்லாத்தையும் பார்த்து காப்பி அடிச்சு வாந்தி எடுக்கக்கூடிய சீமானை பார்த்து அதுதான் அரசியல் கத்து கொடுத்தான்னு சொல்லாத, அது தமிழ் தேசியத்துக்கு அவமானம். நான் தம்பி அவன் கட்சியோட தம்பிகள் சொல்லிக்கிறேன், இந்த ஆளை நம்பி போகாதீங்க. இந்த ஆளுக்கு ஜெயிக்கணுங்கிற எந்த நோக்கமும் கிடையாது. அவருக்கு தெளிவா தெரியும், ஜெயிக்கணும்னா அதுக்கான வேலை திட்டம் வேற, அதை செய்ய மாட்டார். அவருக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, அவர் ஜெயிக்க மாட்டாருங்கிறது அவருக்கு தெரியுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அவர் யாரையும் ஜெயிக்க விட மாட்டார். உங்க கட்சியில யாரை ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கிற உயரத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க வெளியே அனுப்புறதுதான் அவரோட வேலை. அதான் பிசிறு. அவர் வச்சிருக்கிற டைலாக் பிசிறு. அதான் இன்றைக்கு ஏதோ பட்டிமன்றம் போட்டு பேசுனீங்களே, அதுல ஒரு 6 பிசிறு அவர் பார்த்திருப்பாரு. சரியா? அந்த பிசிறு கொஞ்சம் வளர்ந்து வரும், வளர்ந்து வந்தா தூக்கி வெளியே போட்டுவார். காளியம்மாள் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதான் நடக்கும். அப்ப இந்த நபரினுடைய வியாபாரத்துக்கு பலியாயிராதீங்க. நீங்க நல்ல உணர்வோடு, தமிழ் உணர்வோடு வருகிறீர்கள். அப்ப நல்ல தமிழ் உணர்வோடு வந்தா அதற்குரிய வாசிப்பு உங்களுக்கு இருக்கணும். தமிழரசன் அவர்கள் புத்தகம் போட்டுக்கார். தயவுசெய்து படி. பெரியார் படிக்கலாம் பரவாயில்லப்பா, தமிழரசனை படி. புலர் கலிய பெருமாளை படி. பெருஞ்சத்தனார் இருக்கிறார், தமிழ் தேசியத்துக்காக உழைத்து அதை எழுதி குவித்த பெருமகனார், அவருடைய எழுத்துக்களை படி. எல்லாத்தையும் பார்த்து காப்பி அடிச்சு வாந்தி எடுக்கக்கூடிய சீமானை பார்த்து அதுதான் அரசியல் கத்து கொடுத்தா சொல்லாத, அது தமிழ் தேசியத்துக்கு அவமானம். அது அசிங்கம். கஷ்டப்பட்டு உழைச்சி கட்சியை வளர்த்து அவரு பேரம் பேசி வியாபாரம் பண்றதுக்கு இடத்த கொடுத்துறாரு. அவர் எல்லா கட்சிக்கும் பேரம் பேசுறாரு. ஜெயலலிதா அம்மையார் வந்த உடனே அவருக்கு போய் முன்னாடி கை கட்டி நின்றுகிட்டு அவருக்கு நன்றி உறவு நடத்தினார் சீமான். 2011 தலைவர் திராவிடத்தை வீழ்த்துறேன்னு சொல்லக்கூடிய இந்த பார்ப்பன கடப்பாறையை தூக்கிட்டு வர்றாரு. இந்த டிக்கெட் வேலூர்ல இருந்து நான் நடைபயணம் ஜெயலலிதா நன்றி தெரிவிக்கிறேன். அந்த அம்மா அப்பவே அடக்கி உட்கார வச்சிருச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தா நேரம் கை கட்டி போய் பச்சை தமிழ் எடப்பாடி ஆட்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஸ்டெர்லைட் போல நடந்தப்ப சொல்லிட்டு வந்துட்டார். ஸ்டாலின் அவர்கள் திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எப்ப தனக்கு கேஸ் வருதோ அப்பெல்லாம் போய் திமுக தலைவரை போய் பார்த்துருவார். நல்லா புரிஞ்சுங்க, அவரு சிறந்த வியாபாரி. அவர் திமுக எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணல இந்த கடந்த 4-5 வருஷத்துல. மே 14 நாங்க பெரும் பட்டியலே போடுறோம். எந்த இடத்துல எல்லாம் திமுக அரசு கேள்வி கேட்டா நாங்க பெரும் பட்டியல் போடுறோம். அந்த பட்டியல்ல 0.25% அல்ல 10% கூட திமுக அரசை கேள்வி கேட்டு சீமான் போராடினது கிடையாது. எல்லா இடத்துலயும் போய் நேரம் பேரம் பேசுறது மட்டும்தான் வேலை. இப்ப விஜய்க்கு எதிராக பேசுறது, ஏதோ விஜயை இவர் எதிர்க்க நினைச்சிடாதீங்க. அவர் திமுக விஜயை எதிர்க்குது, விஜய் திமுக எதிர்க்கிறன்னு உடனே இவர் திமுக சேர்ந்து விஜய் எதிர்க்கிறார். வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு போய் பேரம் பேச போயிருக்காரு. என்ன பேசினார், என்ன வாங்கினார் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த நபர் நம்பிக்கைக்குரிய நபர் அல்ல. 16 வருஷமா மக்களோட உணர்வை வைத்து கொண்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரி. அந்த வியாபாரியை முதல்ல இந்த அரசியல் களத்துல இருந்து அப்புறப்படுத்தணும். ஏன்னா அவர் தமிழ் தேசியம் என்னன்னு தெரியாது. இதுவரைக்கும் தமிழ் தேசியம் என்னன்னு பேசுனதே கிடையாது. தமிழ் தேசியமும் தெரியாது, திராவிடமும் தெரியாது, மார்க்சியமும் தெரியாது. எல்லாம் அந்த கோனா நோட்ஸ் இருக்க மாதிரி தலைவர்களின் பொன்மொழிகள்னு ஒரு 4 புக்கம் வாங்கி வச்சுக்குவாரு. அதை படிச்சு மனப்பாடம் பண்ணி மனப்பாட பகுதியில் ஒப்பிக்கிறதெல்லாம் நம்பி போய் ஏமாந்துறாரு. அந்த இளைஞர்கள் தயவுசெய்து இந்த கட்சியிலிருந்து வெளியேறியது. தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கேடு சீமா. அந்த நபருடைய அரசியலை, தேர்தல் அரசியலை ஒழித்து கட்டுவதை ஒரு வேலை திட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்.